இயற்கையை பார்த்தா பல்வேறு உயிரினங்கள் ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூ மலருதுன்னா அது ஒரு விதமான ஒரு மொழி, குயில் பாடுதுன்னா அது ஒரு விதமான மொழி, இப்போ பள்ளி கத்துதுன்னா அது ஒரு விதமான மொழி, ஒரு நாய் குறைக்குதுன்னா அது ஒரு விதமான மொழி, ஒரு சிங்கம் கர்ஜிக்குது அப்படின்னா அது ஒரு விதமான மொழி. இப்படி இயற்கையில் நிறைய உயிரினங்கள் ஏதோ ஒரு மொழியை பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதில் ஒன்று உத்து கவனிச்சோம்னா நமக்கு புரியும், இந்த உயிரினங்கள் எதுவுமே தேவையில்லாமல் அந்த ஓசையை எழுப்புறதில்லை. இப்போ ஏதோ ஒரு வலி இருந்தால், ஏதோ ஒரு வேதனை இருந்தால் தான் ஒரு விலங்கு ஒரு சத்தம் போடுது, ஒரு தேவை இருந்தால் சத்தம் போடுது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் தேவையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற எல்லாமே அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. குறிக்கோள் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்றது யாருன்னா மனிதன் மட்டும்தான். நாம பேசுறதுல எவ்வளவு தேவையில்லாதது இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம சிந்திக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம தேவையில்லாம பேசுறதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமும். குறிக்கோளோட மற்ற உயிரினங்கள் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது மனுஷன் குறிக்கோளை தாண்டி கம்யூனிகேட் பண்றது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அவன் பேசுவதற்கு முன்னால யோசித்து விட்டு பேசுவதில்லை. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்லயே பேசுறவங்க ரொம்ப முக்கியம். யார் தகவல் அனுப்புறாங்களோ அவங்க முக்கியம். அது பேசுறவங்களா இருக்கலாம், எழுதுறவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்க மனசளவுல அந்த மெசேஜை தயார் பண்றது, அதுதான் என்கோடிங். அந்த என்கோடிங்கை சரியா பண்ணுனா இந்த தகவல் தொடர்புல பிரச்சனையே வராது. நாம ஒரு சின்ன சென்சார் மனசளவுல பண்றோமா, பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசலாம் இந்த சூழல்ல அப்படின்னு நம்ம மனசளவுல ஒரு சின்ன ரிஹர்சல் பண்றோமா. ரொம்ப கோபமா இருக்கும்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னன்னா வார்த்தைகள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்லை. நமக்கு தோணுனதெல்லாம் பேசிடுறோம், எரிஞ்சு விடுறோம், அவங்க கோபப்படுத்துறோம். நம்ம என்னன்னா நம்ம கோபத்தை யார் மேலேயாவது இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த கோபத்தில் என்ன பண்றோம், நம்ம வரம்பு மீறிய வார்த்தைகளை, வாட்டசாட்டமான வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம். இப்படி இந்த கோபமா பேசும்போது அது ஏற்படுத்துகிற ஒடுக்கல்கள், அந்த மனத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் எவ்வளவு நாளானாலும் சரியாவதில்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நமக்கு கோபம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா கூட கோவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பின்னாடி நம்ம நினைக்கிறது உண்டு. கம்மியாக தான் திட்டினேன், நம்ம திட்டினது சரியா இருந்தா கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன இன்னும் கொஞ்சம் திட்டிருக்கலாமே, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா நீங்க லைட்டா விட்டுட்டீங்க அப்படின்னு இந்த உசுப்பேத்தி விடுறவங்க இருப்பாங்க. உன்னை மறுபடியும் இன்னொரு தடவை கூப்பிட்டு கண்ணா பின்னாடி திட்டுறது உண்டு. முதல்ல இந்த என்கோடிங்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் ரொம்ப கோபமா இருக்கும் போதும் சைலண்டா இருக்கிறது நல்லது. கோபத்தை உணர்த்துறதுக்கு சைலன்ஸ் மாதிரி வேற வழியே கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே, வழக்கமா சகஜமா பேசுற ஒருத்தட்ட, சரளமா பேசுற ஒருத்தட்ட கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே அமைதியா இருந்தோம்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம மேல கோபம் அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லெவல்ல கொஞ்சம் குறைவாங்க. அவங்களுடைய போஸ் இருக்கு பாருங்க, வழக்கமா கம்பீரமா உட்கார்றவங்க கூட கொஞ்சம் குடிஞ்சு உட்காருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்வு ஏற்படும். அந்த குற்ற உணர்வை நாம ரொம்ப எளிதில் திசை திருப்பி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியும். அவங்க உடனே ரொம்ப அப்படி இது பண்ணிட்டு, சார் ஏதோ டல்லா இருக்கீங்களாட்டு இருக்கு, சரியா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்று, ஏங்க இந்த மாதிரி பண்ணா எப்படிங்க பேச முடியும் அப்படின்னா அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம கோபமா பேசும்போது அந்த தவறை ரியலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க மனசு என்ன பண்ணுது, என்ன இப்படி காயப்படுத்திட்டியா அப்படின்னு அதுக்கு ஒரு கேடயத்தை தான் பிடிக்கிறாங்களே ஒழிய, சரி நீங்க கோபப்பட்டதுனால அவங்க கிட்ட ஏதாவது மறுமலர்ச்சியோ சீர்திருத்தமோ ஏற்படுமா அப்படின்னா அது ஏற்படாது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு சைலன்ஸ் மூலமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிடலாம். நம்முடைய வருத்தத்தை, நம்முடைய அதிருப்தியை, நம்முடைய கோபத்தை நாம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டர்ன் ஃபேஸ் அண்ட் சைலன்ஸ், இது ரெண்டும் இருந்தா போதும். ஒரு இறுக்கமான முகத்தோடு அப்படி பார்த்தாலே
அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ரெண்டாவது, அப்படியே நம்முடைய கோபம் நியாயமா இருந்தாலும் கோபப்பட்ட உடனே அவங்ககிட்ட நாம் எதுவும் சொல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மனசுக்குள்ள எப்படி இதை ரியாக்ட் பண்ணலான்னு ஒரு சின்ன ரிஹர்சல் பண்ணிட்டு ஒரு என்கோடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசினோம்னா அது ஒரு பாலிஷ்டான வேர்ட்ஸோட வரும். அந்த கோபம் அவங்கள மாற்றுவது மட்டும் இல்லாமல் நம் தரப்புல உள்ள நியாயத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். என்னன்னா, கோபப்படும் போது நாம படுற கோபத்துக்கு நியாயமே இல்லைங்கிற மாதிரி தான் எதிராளி நினைப்பாங்க. ஏன்னா நம்ம சடனா நம்ம மனசுல தோணுதெல்லாம் பேசும்போது அவங்க செய்த தவறை விட நாம சொன்ன சொற்கள் அதிக தவறு உள்ளவையாக படுகின்றன. அதனால வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் கையாளும் போது அவற்றிற்கு சக்தி உண்டு. ஒரு வார்த்தைக்கு சக்தி இருக்கு. சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், மந்திரங்கிறோம். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க மந்திரங்கிறோம். அல்லது நாம என்ன பண்றோம், ஒருத்தர் புகழ்ந்து பேசுறோம்னா அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்கனாக்க அதுக்கு எதனால புகழ்றோம், அந்த வார்த்தைகளுக்கு ஏதோ சக்தி இருக்கு. ஆக சொற்களுக்கு என்று ஆற்றல் இருக்கிறது. அப்ப அந்த ஆற்றலை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற போதும் அது தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. நம்ம கோயிலுக்கு போகும்போது தீர்த்தம் கொடுக்குறாங்க, பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அந்த கொஞ்சமாக சாப்பிடும் போது அது டேஸ்டா இருக்கும். அதே ஒரு பானை நிறைய வாங்கிட்டு போய் அதே குடிச்சோம்னா அது டேஸ்டா இருக்காது. ஆக அதிகம் பயன்படுத்துவதில்லை, குறைவாக பயன்படுத்துவதில் தான் சொற்களுக்கான ஆற்றல் இருக்கிறது. ஒரு 4 வார்த்தைகள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு செய்கையை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாலே அது அவங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்தும். நம்ம தரப்புல இருக்கிற நியாயத்தை அவர்களுக்கு உணர்த்தும். ஒரு சிறந்த கோபம் என்பது எது, நம்ம சிறந்த அன்பு எது எது அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விகள் வைக்கிறோம். சரியான நேரத்தில் சரியான நபர் மீது சரியான காரணத்திற்காக சரியான அளவோடு கோபப்படுவதுதான் சிறந்தது, சிறந்த கோபம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இது நம்ம தரப்புல. ஆனா அவங்க தரப்புலயும் எது சிறந்த கோபமா இருக்க முடியும், அல்லது எல்லார் தரப்புலயும் எது சிறந்த கோபமா இருக்க முடியும்? சிறந்த கோபம்ங்கிறது என்னன்னா, நாம் யார் மீது கோபப்பட்டோமோ அவர்களும் நம் கோபம் நியாயமானதுதான் என்று நினைக்கும் போதுதான் அது சிறந்த கோபம். நாம ஒருத்தர் மேல பயங்கரமா கோபப்படுறோம், ஆனா அந்த கோபப்பட்டா அந்த நபரும் ஆமாமா நீங்க கோபப்பட்டது சரிதான், உங்க கோபத்துல தவறு இல்லை அப்படின்னு நினைக்கும்படியாக நம்முடைய கோபம் சரியான கோணத்தில் சரியான விகிதத்தில் வர வேண்டும். அதை செய்வதற்கான ஒரே ஒரு வழி என்னன்னா, கோபம் வரும்போது அமைதி காப்பது. சரி, சந்தோஷத்திலேயே சந்தோஷம் வரும்போதும் ஏன் அமைதியாக இருக்கணும்னா, நம்ம இயல்பு என்னன்னா எக்ஸாஜரேட் பண்றது. இன்னொன்று, ரொம்ப சந்தோஷப்படும் போது அந்த நம்முடைய வெற்றினால கூட அந்த சந்தோஷம் இருக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படும் போது நம்ம அறியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இருமாப்போட நம்ம இருக்க ஆரம்பிச்சிடறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய காரியத்தை செய்தோம் என்பதை போல நினைத்துக் கொள்வோம். அதுவும் ஏற்படும். அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும்போது நாம் எந்த வார்த்தையை பேசினாலும் அதுல ஆணவம் ஜரிகையை போல அமைந்து விடுகிறது. அதனால கோபப்படுகிற போதும் ஆனந்தப்படுகிற போதும் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. அப்ப சாதாரணமாவே எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும் போதும் முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது, இந்த கம்யூனிகேஷன் தேவையா? ஒரு லெட்டர் எழுதும் போது கூட இந்த வார்த்தை தேவையா? இதை விட குறைவான வார்த்தைகள்ல இதை எழுத முடியாதா? இதை விட குறைவான சொற்களை நம்ம சொல்ல முடியாதா? அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டால் நாம் எதை பேசினாலும் அதில் பிரச்சனை வராது. நாம் கோபப்பட்டாலும் அது சிறந்த கோபமாக இருக்கும். நாம் மகிழ்ச்சியோடு சில சொற்களை உதிர்த்தால் அது சரியான மகிழ்ச்சியை உணர்த்தும் வரிகளாக இருக்கும். அதனால் யாரும் காயப்பட மாட்டார்கள். மாறாக அது மற்றவர்களை மாற்றுகிற கருவியாக இருக்கும், மற்றவர்களுடைய மலர்ச்சியை ஏற்படுத்துகிற கருவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.